கம்மியான ரேட்ல கம்ஃபர்டபுளா சென்னை போயிட்டு வரணுமா? அப்ப மறக்காம இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப், இன்டர்வியூ, எக்ஸாம் இந்த மாதிரி போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு ஊர் சுத்தி பாக்குறதுக்கு போவோம். அதே மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு நான் சென்னை வர்றதுக்கு 10,000 மேல ஆச்சு, ரூம் வாடகையோட சேர்த்து. ஆனா செகண்ட் டைம் வரும்போது எனக்கு 3,000 தான் ஆச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண தப்பு என்னன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பத்தி தெரியாம சென்னைக்கு வந்தது. வந்ததும் இல்லாம எனக்கு இன்டர்வியூ நடக்கிற லொகேஷன் போர்ட்ல போர்டிங் பாயிண்ட் இருந்துச்சுங்க. அங்கேயே நான் இறங்கிட்டேன். இல்லைன்னா எண்ணில எப்பவுமே கிளாம்பாக்கம் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதையும் தப்பு பண்ணிட்டேன். ஜாப், இன்டர்வியூ, லொகேஷன் எங்க இருந்தாலும் நீங்க கிளாம்பாக்கம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தான் போகணும். சோ நீங்க கிளாம்பாக்கம் மறக்காம அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சு கூட போய்க்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. சோ இந்த மாதிரி கிளாம்பாக்கம் போகணும்னா நீங்க நேரமா ஒரு 4 o'clock 5 o'clock கிளாம்பாக்கல ரீச் ஆகுற மாதிரி வந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வேற பஸ் பிடிச்சு நீங்க கிளம்பிக்க முடியும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு வச்சுக்கிற இடம் தாங்க. இவ்வளவு பெரிய குத்து விளக்கு என் லைஃப்ல பார்த்தது இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்ட இருந்து பார்க்கும்போது நான் குட்டியா தெரிஞ்சேங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நம்ம வீட்டுல இருக்கிறத விட அதிகமாவே இருக்குங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் இல்லைன்னா மற்ற யூடியூப் வீடியோஸ் பாருங்க. ஸோ உங்களுக்கு கிளாம்பாக்கம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காம இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.